வணக்கம். இது ஜோதா வில்லேஜ். நம்மளோட தக்காளி செடி காய்ப்பு முடிஞ்சு அந்த சரலில் அப்படியே பீக்கங்காய் விதையெல்லாம் நெட்டியிருந்தோம். அதனோட வீடியோலாம் போட்டிருந்தேன். செடி முளைச்சதெல்லாம் காட்டியிருந்தேங்க. இப்போ அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து பூ பிடிச்சி காய் பிடிச்சிருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா களை எடுக்கிற ஸ்டேஜ் வந்துட்டோம். காட்டில் களையெல்லாம் வந்துருச்சு. வெட்டலான்னு பார்த்தா வெட்டவெல்லாம் முடியாதுங்க. பசரி அந்த அளவுக்கு இருக்குது. 1 இன்ச் அளவுக்கு முளைச்சிருந்தது. பசரி வேறு காடு ஃபுல்லாக இருந்ததுங்க. ஃபஸ்ட்டே இதுக்கு மருந்தெல்லாம் அடித்தோம். ஆனால் மறுபடியும் தண்ணி விடும்போது நல்லாவே பசரி வந்துருச்சு. சரி ஒன்றும் பண்ண முடியாது, களை செடி மட்டும் பிடுங்கிடலான்னு சொல்லிட்டு செடி பிடுங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோங்க. அப்புறம் பிடுங்கின செடியெல்லாம் அப்படியே கொண்டு போய் ஆட்டுக்கடை எனக்கு போட்டுட்டு அங்கொன்று இங்கொன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வேலை நல்லா இழுத்துருச்சுங்க. 4 செடி நிலத்தில் ஓடி இருக்கிறதெல்லாம் எடுத்து சரல் மேலே விட்டுறணுங்க. அப்போ தான் அது பிடிச்சி வளர்கிறதுக்கு ஆதரவாக இருக்கும். கீழே இருந்ததுன்னா நம்ம கால் பட்டுச்சுன்னா மிதிச்சு கொழுந்து அழுகிரும். அதுக்கப்புறம் வளராதுங்க. அந்த வேலையும் அடிக்கி செஞ்சுட்டு இருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்காயெல்லாம் பொறிச்சு சந்தை கொண்டு போகிறது தாங்க. அந்த வீடியோலாம் போடுறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.